மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் தேர்வு எழுத சென்ற திருமணமான பெண்களிடம் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வருமாறு தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள் கட்டாயப்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான MD, MS உள்ளிட்ட படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தாலி, மெட்டி உள்ளிட்ட அணிகலன்களை அணிந்து செல்ல தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள் தடை விதித்தனர். வளையல் உள்ளிட்ட அணிகலன்களை கழற்றி உறவினர்களிடம் கொடுத்து செல்வது ஒரு பிரச்சனையாக இல்லாத போதிலும் தாலியை கழற்றச் சொன்னது திருமணமான பெண்களிடம் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. குல்பூஷன் ஜாதவை சந்திக்க சென்றபோது அவரது மனைவியின் தாலி, பொட்டு உள்ளிட்டவற்றை அகற்றுமாறு பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறியது நாடாளுமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதை குறிப்பிட்ட மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த சிவக்குமார், தேர்வு மையங்களுக்கு செல்லும் பெண்களிடம் மட்டும் உணர்வு சார்ந்த அடையாளங்களான தாலியையும் மெட்டியையும் அகற்றச் சொல்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு நீட் பிஜி இருந்தது. என்னுடைய மனைவி அதுக்கான தேர்வு எழுத வந்திருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, தாலியோட உள்ளே போய் எக்ஸாம் எழுத முடியாதுன்ற ஒரு கண்டிஷன். அதாவது கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை NB என்ன சொல்லியிருக்கு, செயின் நாட் அலவுட். செயினுக்கும் தாலிக்கும் வித்தியாசம் கிடையாதா? இப்போ பாகிஸ்தானில் தாலியை கழட்டிட்டு உள்ளே போனதுக்காக வெங்கையா நாயுடு பேசியிருக்காரு, சுஷ்மா ஸ்வராஜ் பேசியிருக்காங்க, பாகிஸ்தானை கழுவி ஊற்றிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் யார் கேட்க போகிறது? இதேபோன்ற சிக்கல்கள் நெல்லை மற்றும் திருச்செந்தூர் மையங்களிலும் இருந்ததாக தேர்வெழுதச் சென்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று கடுமையான கடைசி நேர கெடுபிடிகள் மன உளைச்சலை ஏற்படுத்தி தேர்வெழுதுவதில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். Initially, exam முன்னாடி prior they should have given us proper details. They had given us details, but Mangalsutra remove பண்றது is too much. They're just crossing the line. Being in India, you can't force everybody to remove Mangalsutra. தேர்வு எழுதச் செல்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நெருக்கடிகளையும் கொடுக்கும் CBSE நிர்வாகம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கல்லூரிகளை தேர்வு மையங்களாக தேர்ந்தெடுப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர்.